வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு மே 2, 2026. நாளைக்கு தமிழ்நாட்டோட தலையெழுத்து தெரிய போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி அதிமுகவோட கொங்கு கோட்டைக்குள்ள ஒரு பெரிய அதிகார போர் வெடிச்சிருக்கு பாஸ். ஜெயிச்சா எனக்கு கிரெடிட், தோத்தா நீதான் பொறுப்புன்னு எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்கு ஒரு செக் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் திமுகவோட ஸ்பெஷல் ஸ்குவாட் கோவையில ஒரு மெகா ஆடிட் நடத்திட்டு இருக்காங்க. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த ரிசல்ட் கால மர்மத்தை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த ஹை வோல்டேஜ் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். எடப்பாடியின் பிளான் பி. சேரத்துல நடந்த ரகசிய சந்திப்புல கொங்கு மண்டலத்துல சர்க்கல் ஏற்பட்டா அதுக்கு நீங்க தான் முழு பொறுப்புன்னு எஸ்பி வேலுமணி கிட்ட எடப்பாடி கராரா சொல்லிட்டாரு பாஸ். இது வேலுமணிய ஓரங்கட்ட போடப்பட்ட பிளான்னு கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க. கௌரவ போராட்டம். 2021ல எடப்பாடியை காப்பாத்துனதே கொங்கு மண்டலம் தான். இந்த முறையும் அந்த பலத்தை நிரூபிக்கலன்னா கட்சியில அவரோட பிடி தளந்துரும்னு இபிஎஸ் ரொம்ப தீவிரமா இருக்காரு பாஸ். திமுகவின் கரூர் படை. கோவையில அதிமுகவை வீழ்த்த செந்தில் பாலாஜியோட தீவிர விசுவாசிகள் அடங்கிய ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் கரூர்ல இருந்து கோவைக்கு உள்ள இறக்கப்பட்டிருக்கு. இவங்க ஒவ்வொரு பூத்தையும் அணுவா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. பூத் கமிட்டி பட்ஜெட் கையாடல். பூத் கமிட்டிக்கு கொடுத்த பட்ஜெட்ல ஒரு பெரிய தொகை நடுவுலயே காணாம போனதை இந்த கரூர் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. வாக்காளர்களை ரகசியமா போன்ல கூப்பிட்டு இவங்க ஆடிட் பண்றதுல பல திமுக நிர்வாகிகளுக்கு இப்பவே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு பாஸ். பிளாக் லிஸ்ட் ரெடி. தேர்தல் வேலையில மந்தமா இருந்தவங்க, பணத்தை ஒழுங்கா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காதவங்கன்னு ஒரு பெரிய பிளாக் லிஸ்ட் இப்போ திமுக தலைமையில தயாராயிடுச்சு பாஸ். பலிகட அரசியல். ரிசல்ட் வந்த கையோட அதிமுகல சீனியர் தலைவர்களின் செல்வாக்க சுருக்கவும் திமுகல மந்தமான நிர்வாகிகளை களையெடுக்கவும் பெரிய அளவுல தலைகள் உருளும்னு எதிர்பார்க்கப்படுது பாஸ். நாளை ரிசல்ட். கொங்கு மண்டலம் இப்போதும் அதிமுகவின் கோட்டையா இருக்குமா இல்ல திமுகவின் கரூர் டீம் அங்க ஓட்ட போட்டுடுச்சா? இதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும். கட்சிகளுக்குள்ள நடக்கிற இந்த உள்ளடி வேலைகளையும் ரகசிய பிளான்களையும் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. வெற்றிக்கு 1000 பேர் சொந்தம் கொண்டாடலாம் பாஸ், ஆனா தோல்விக்கு எப்பவும் ஒருத்தரை தான் பலிகடா ஆக்குவாங்க. கோட்டையில கொடி பறக்குமா இல்ல கோட்டைக்குள்ள தலை உருளுமாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். வெயிட் அண்ட் see. கொங்கு மண்டலத்துல இந்த முறை அதிமுக ஜெயிக்குமா? வேலுமணிக்கு எடப்பாடி வெற்ற செக்கு பலிக்குமா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 அதிரடி ரிசல்ட் அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Yash signing off. Have an energetic day. நாளைக்கு காலையில 8 மணிக்கே லைவ் அப்டேட்டோட வரேன். பை பாய்.